வணக்கம் லைவ் சென்னை.com வியூவர்ஸ். நமது சென்னையில் நெய் பொடி இட்லியை ருசித்து சாப்பிட சிறந்த 5 உணவகங்களை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். அதற்கு முன்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பட்டியலில் 5வதாக ஸ்ரீ கௌரி கிருஷ்ணா உணவகம். இது தரமான மற்றும் சுத்தமான சைவ உணவுகளை வழங்குவதில் பெயர் பெற்ற உணவகமாகும். இந்த உணவகத்தில் சுவையான நெய் பொடி இட்லி தரமான சுவையில் வழங்கப்படுகிறது. ஆதலால் இங்கு நெய் பொடி இட்லிக்காகவே இந்த உணவகத்திற்கு ஒரு தனி ரசிகர் கூட்டமே உண்டு. குடும்பத்துடன் சென்று சாப்பிட ஏற்ற வசதியான மற்றும் சுவையான உணவுகளை வழங்கும் ஒரு பிரபலமான உள்ளூர் உணவகம். இந்த உணவகம் பொதுவாக மத்திய மற்றும் தெற்கு சென்னை பகுதிகளில் பல்வேறு கிளைகள் இவர்களுக்கு உள்ளன. எடுத்துக்காட்டாக மேற்கு மாம்பலம். இந்த உணவகத்தில் 2 பேர் சாப்பிடக்கூடிய செலவு தோராயமாக ரூபாய் 400 முதல் ரூபாய் 600 வரை இருக்கலாம். மறக்காம சென்னையில் இந்த உணவகத்தில் நெய் பொடி இட்லியை சாப்பிட்டு பாருங்க. இந்த பட்டியலில் 4வதாக கீதம் வெஜ் ரெஸ்டாரண்ட். இது ஒரு தரமான ஃபைன் டைனிங் உணவகம். இந்த உணவகத்திலும் சுவையான நெய் பொடி இட்லிக்காகவே கூட்டம் அலைமோதும். தென்னிந்திய உணவு வகைகளுடன் கூடுதலாக வட இந்திய மற்றும் சைனீஸ் உணவு வகைகள் இந்த உணவகத்தில் கிடைக்கும். அனைத்து வயதினரும் விரும்பும் வகையிலான பல்வேறு பரந்த அளவிலான உணவுப் பொருள் மெனுவை இந்த உணவகம் கொண்டிருக்கிறது. இந்த உணவகத்தில் 2 பேருக்கு ஆகும் செலவு தோராயமாக ரூபாய் 600 முதல் ரூபாய் 900 வரை இருக்கலாம். இவர்களுக்கு வேளச்சேரி, அண்ணா நகர் போன்ற பகுதிகளில் பல்வேறு கிளைகள் இருக்கின்றன. மறக்காம ஒரே ஒரு முறை நெய் பொடி இட்லியை இந்த உணவகத்தில் சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் இந்த உணவகத்தை நீங்க தவற விடவே மாட்டீங்க. இந்த பட்டியலில் 3வதாக ரத்னா கஃபே. பழமையான மற்றும் பாரம்பரிய உணவகம். இந்த உணவகத்திலும் நெய் பொடி இட்லி அருமையான சுவையில் வழங்கப்படுகிறது. சுத்தமான மற்றும் தரமான காலை மாலை சிற்றுண்டிகளுக்கு பெயர் பெற்றது ரத்னா கஃபே. குறிப்பாக சாம்பார் மற்றும் மசால் தோசை மிகவும் சுவையாக இருக்குமாம். இவர்களுக்கு மயிலாப்பூர், டி நகர் போன்ற பாரம்பரிய பகுதிகளில் பல்வேறு கிளைகள் இருக்கின்றன. இந்த உணவகத்தில் 2 பேர் சாப்பிடக்கூடிய செலவு தோராயமாக ரூபாய் 300 முதல் ரூபாய் 500 வரை இருக்கலாம். மறக்காம இந்த உணவகத்திலும் நெய் பொடி இட்லியை சாப்பிட்டு பாருங்க. 2வதாக ஹோட்டல் சரவணபவன். உலகளவில் அறியப்பட்ட ஒரு சங்கிலி தொடர் உணவகம். இந்த உணவகத்திலும் நெய் பொடி இட்லிக்காகவே மிகப்பெரிய ரசிகர் கூட்டமே உண்டு. இந்த உணவகத்தில் அதிகமாக விற்பனையாவதே நெய் பொடி இட்லி தாங்க. இவர்களுக்கு இந்தியாவை தவிர வெளிநாடுகளிலும் பல்வேறு கிளைகள் இருக்கின்றன. பாரம்பரிய தென்னிந்திய சாப்பாடு, மீல்ஸ், தோசை, ஊத்தாப்பம், வடை மற்றும் சூடான காஃபிக்கு பெயர் பெற்றது. இந்த உணவகத்தில் பரிமாறப்படும் அனைத்து உணவுகளும் ஒரே தரத்தில் இருக்குமாம். இவர்களுக்கு வடபழனி, தியாகராய நகர், அண்ணா சாலை உள்பட சென்னையின் பல முக்கிய பகுதிகளில் பல்வேறு கிளைகள் இருக்கின்றன. இந்த உணவகத்தில் 2 பேர் சாப்பிடக்கூடிய செலவு தோராயமாக ரூபாய் 500 முதல் ரூபாய் 700 வரை இருக்கலாம். நிச்சயமாக இந்த உணவகத்திலும் நெய் பொடி இட்லியை சாப்பிட்டு பாருங்க. இந்த பட்டியலில் 1வதாக முருகன் இட்லி கடை. முருகன் இட்லி கடை என்கிற பெயருக்கேற்ப இங்கு இட்லி தான் அதிகமாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக நெய் பொடி இட்லி மக்களால் விரும்பி சாப்பிடப்படுகிறது. மென்மையான இட்லி மற்றும் 3 முதல் 4 வகையான சட்னிகள், பொங்கல், மசால் தோசை மற்றும் இனிப்பு பணியாரம் போன்ற தென்னிந்திய காலை மாலை சிற்றுண்டிகளுக்கு பிரபலமானது இந்த முருகன் இட்லி கடை. இந்த உணவகத்தில் 2 பேர் சாப்பிடக்கூடிய செலவு தோராயமாக ரூபாய் 300 முதல் ரூபாய் 500 வரை இருக்கலாம். இவர்களுக்கு டி நகர், அடையாறு, அண்ணா சாலை போன்ற சென்னையின் பல்வேறு முக்கியமான இடங்களில் பல கிளை உணவகங்கள் இருக்கின்றன. இவர்களுக்கு இந்தியாவை தவிர வெளிநாடுகளிலும் பல்வேறு கிளை உணவகங்கள் இருப்பது மிகச் சிறப்பாகும். அதனால சொல்லவே தேவையில்ல, நெய் பொடி இட்லியை முருகன் இட்லி கடையில் மறக்காம சாப்பிட்டு பாருங்க. இந்த பட்டியலில் நாம் பார்த்த இந்த 5 உணவகங்களிலும் நெய் பொடி இட்லி மிகவும் சிறப்பாக மக்களால் விரும்பி சாப்பிடப்படுகிறது. இந்த உணவகங்களில் பரிமாறப்படும் சுவையான நெய் பொடி இட்லியை நீங்கள் சாப்பிட்டு இருக்கிறீர்களா என்பதை இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.